கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை மீட்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் இருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடைகள், மொத்த விற்பனை அங்காடிகள், கூட்டுறவு வங்கி, மருந்தகம் உள்ளிட்டவை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறை சார்பில் 45 மொத்த விற்பனை அங்காடிகள், 24 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகின்றன. கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் விவசாயிடம் இருந்து வேளாண் பொருட்கள் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டம் கைலாசம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டுறவு விற்பனை சங்கம் சொந்தமாக நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவு நிலங்களை மீட்டு வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை கட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான பல நூறு ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக அதிகாரிகளும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணி தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் மீட்பு நடவடிக்கை என்றும் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளாமல் ஆக்கிரமிப்பில் குறிப்பாக இருக்கக்கூடிய நிலங்களில் அரசு சார்ந்த நிறுவனங்கள் செயல்படுவதற்காக திட்டம் இருப்பதாக கூட தகவல் தெரிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை மீட்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்க குழு அமைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் இருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடைகள், மொத்த விற்பனை அங்காடிகள், கூட்டுறவு வங்கி, மருந்தகம் உள்ளிட்டவை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறை சார்பில் 45 மொத்த விற்பனை அங்காடிகள், 24 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகின்றன. கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் விவசாயிடம் இருந்து வேளாண் பொருட்கள் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டம் கைலாசம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டுறவு விற்பனை சங்கம் சொந்தமாக நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பில் உள்ள கூட்டுறவு நிலங்களை மீட்டு வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை கட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான பல நூறு ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக அதிகாரிகளும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணி தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் மீட்பு நடவடிக்கை என்றும் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளாமல் ஆக்கிரமிப்பில் குறிப்பாக இருக்கக்கூடிய நிலங்களில் அரசு சார்ந்த நிறுவனங்கள் செயல்படுவதற்காக திட்டம் இருப்பதாக கூட தகவல் தெரிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.